அன்பே சிவம். வணக்கம். இன்றைக்கு நம்ம அகலையும் யூடியூப் சேனலுக்கு என்ன பேசுவோம்? இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலியை பத்தி பேசலாம். ஓகே, முழங்கால் மூட்டு வலி இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு என்ன காரணம்? முதல்ல அதுக்கான தீர்வு இதெல்லாம் பேசணும். நினைக்கிறேன் முதல்ல காரணத்தை பத்தி பேசுவோம். காரணம் நிறைய இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இயக்கங்களுக்கு தேவையான சக்தியின்மை. சக்தியின்மை, உடம்பு முழுவதுக்குமே வந்து சக்தியின்மை அப்படிங்கிறது ஒரு காரணம் வருது. உடல் பருமன், உடல் எடை அதிகமா இருக்கிறது, வயோதிகம், வயோதிகத்தினால வரக்கூடிய வலி, அப்புறம் மூட்டுக்கள்ல வந்து நீர் கோர்த்துக்கிறது அப்படிங்கிறது நிறைய முழங்கால் மூட்டுல நீர் கோர்வை வந்து வீக்கமாகி அதனால வலிக்கக்கூடியது. அப்புறம் இதெல்லாம் முக்கியமான காரணம். ஆமா, இது இல்லாம வந்து இன்னொன்னு வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஷயம் இல்ல மொத்தம் இன்னொரு விஷயம் இன்னும் சொல்லாம இருக்கீங்க. வாதம் அதிகரித்தார். வாதம் இல்லையா, இன்னைக்கு வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் சொல்றாங்க இல்லையா, முழங்கால் மூட்டு வாதம் அப்படின்னு பேரு, முடக்கு வாதம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமானதான். அப்போ இந்த எலும்புகள் சம்பந்தமான இதுக்கு வாதம் அப்படிங்கறது சொல்லுறோம். இப்போ வாதம் அதிகரிச்சுட்டுனா கூட வாதம் பித்தம் கவம் சொல்றது, வாத நோய்கள் அதிகமாயிட்டு போகுது அப்படின்னாலும் அந்த வலிகள் எல்லாம் வந்து அதிகம். அப்ப பார்க்க 5 காரணம் சொல்லியிருக்கோம். என்னென்ன? சக்தியின்மை, வயோதிகம், உடல் பருமன், நீர்க்கோர்வை, வாதம் அதிகரிப்பு. இப்ப இந்த 5 காரணங்களை பத்தி சும்மா ஷார்ட்டா சொல்லிடுவோம். அப்புறம் அதுக்கான ஓவரால் எல்லாத்துக்குமான தீர்வு என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பேசிடுவோம். ஓகே, இப்ப நம்ம கர்ப்பப்பை சம்பந்தமா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கும் போதுமே முழங்கால் மூட்டு வலிகள் வந்து வரது இல்லையா? மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், அதைத்தானே சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலுமே முழங்கால் மூட்டு வலிகள் வரும். ஆமா, சிறுநீரகம், கர்ப்பப்பை, சினைப்பை இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரே கேட்டகரி. எலும்புகளுக்கும் சிறுநீரக மண்டலங்களுக்கும் சேர்ந்து தொடர்பு இருக்கு. அப்ப அதுல ஒரு பாதிப்பு அப்படின்னா கூட அப்ப அக்குபஞ்சர்ல வந்து சொல்றாங்க முழங்கால் மூட்டு வலிக்கெல்லாம் காரணம் என்ன? சிறுநீரகங்கள் வந்து பலவீனமாகறதுனாலதான் முழங்கால் மூட்டுகளை வலி வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு கேட்டகரியில வந்து சேரக்கூடியது. இப்ப நம்ம என்னன்னா வரிசையை ஒன்னொன்னா பாத்துருவோம். முதல்ல சக்தியின்மை அப்படின்னு சொன்னோம். சக்தியின்மைனா இப்போ எலும்புகளுக்கு, இந்த எலும்புகள், மூட்டுகள், இந்த ஜாயிண்ட், ஜவுகளுக்கு எல்லாம் தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாம் வேணும். குறிப்பா விட்டமின் டி அப்படிங்கிறதெல்லாம் வேணும். அப்ப அதுக்கு என்ன செய்தலாம்? அதுக்கு என்ன செய்தால் அந்த சக்தியின்மை வந்து கிளியர் ஆகும்? சக்தியின்மை கிளியர் ஆகும் பாத்தீங்கன்னா நல்ல விட்டமின் டி நிறைந்த உணவுகள் எடுத்துக்கலாம். காய்கறி கீரைகள் எடுத்துக்கலாம். சூரிய ஒளி வந்து ரொம்ப முக்கியமான. தினசரி வந்து 1 மணி நேரமாவது வந்து சூரிய ஒளியில வந்து நம்ம இருக்கணும்னு சொல்றோம். இளம் வெயில்ல. அப்போ வெயிலுக்கே போகாம ஏசிலி அதிக நேரம் இருந்துட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகம். அவங்க பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் காரணமா இருக்கலாம். இப்ப தினசரி உடற்பயிற்சி எல்லாம் பண்றாங்க இல்லையா, வாக்கிங் போறது, இதெல்லாம் வச்சுக்கிறதே கூட அந்த வெயில போக வர இருந்தாங்க அப்படின்னா அதுலயே வைட்டமின் டி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். விட்டமின் டி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இல்லாம காய்கறி கீரைகள் எல்லாம் எடுத்து வந்தாங்கன்னா சத்துக்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொன்னா உடல் பருமன். அப்ப உடல் பருமன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த உடல் உழைப்பு குறைவா இருக்கலாம். அப்ப உணவுக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த உணவு அப்படிங்கறது ரெகுலேட் பண்ணிக்கணும். இப்ப அதுக்கு நம்ம தனியா வேணா சொல்ல தேவையில்லை. இப்ப உடல் பருமன் அவங்களுக்கே வந்து அளவுக்கு அதிகமான உடல் எடை இருக்கிறதா நினைக்கிறாங்க அப்படின்னா அதை குறைத்துக் கொள்வதற்காக கடந்த பதிவுகள் போட்டுருக்கோம். உடல் எடை குறைப்பது எப்படி இருக்கா? ஆமா, அதை பேசியிருக்கிறோம் இல்லையா, அந்த பதிவு கூட லிங்க் கூட கொடுத்துடலாம், பாத்துக்கலாம். அப்ப உடல் எடை குறையறதுக்கான வேலை செய்துக்கிட்டா போதும், இந்த வழிகள் இருந்து இது பண்ணலாம். 3வது வந்து நீர்க்கோர்வை அப்படின்னு பேசணும். யூரிக் ஆசிட் லெவல் தான் அதிகமாகுது. ரத்தத்துல வந்து அதிகரிக்கும் போதே முழங்கால் மூட்டைகள் எல்லாம் போய் நீர்க்கோர்வை, இந்த வீக்கமெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாமே அது ஒரு காரணம். அப்ப நீர்க்கோர்வை எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? போலிக் அமிலங்கள் நிறைந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கலாம். பொதுவாக கீரைகள், காய்கறிகள் எல்லாமே போலிக் அமிலங்கள் வந்து இப்ப அதையெல்லாம் சாப்பிட்டு வரலாம். இதற்கு மீறி வந்து நீர் வீக்கம் இருக்குது. இப்ப அதெல்லாம் வந்து சிறுநீரகத்துல பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான அந்த ஆல்புமின், யூரியா, கிரியேட்டின் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையான உப்புக்கள், கழிவு உப்புக்கள் உடம்பு விட்டு வெளியில போகாம இருக்கிறது, இல்ல ரத்தத்துல அதிகமாயிட்டு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொன்ன சுரைக்காய் இருக்கு. சுரைக்காய் வந்து பார்த்தா நம்ம உணவுல சேர்த்துட்டு கூட்டா காய்கறியா சேர்த்துட்டு வரலாம். இல்ல தினசரி பச்சையா ஜூஸ் அடிச்சு கூட குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா சுரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுரைக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல தேவையில்லாத உப்புக்கள் இல்லாம போயிடும். அதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம். சுரைக்காய்க்கு உப்பு இல்லை. அப்ப சுரைக்காய் சாப்பிடணும். தினசரி சுரைக்காயில எடுத்துட்டு வந்தாங்கனாலே
இந்த கிரியாட்டின் ஆல்புமின் இதெல்லாம் தேவையில்லாத உப்பு. சுரைக்காய் வந்து ஜூஸா எடுத்துக்கணும். பச்சையா ஜூஸ் எடுத்துக்கலாம், கூட்டாவும் செய்து சாப்பிடலாம். சுரைக்காயை ஆவியில வேக வச்சு சாப்பிடலாம். இது மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு விதைகள்லாம் வந்து இருக்காது. இப்ப எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? 3 பார்த்துருக்கோம். சக்தியின்மை பார்த்துட்டோம், உடல் பருமன் பார்த்துட்டோம். இப்ப 3வது என்ன பார்த்திருக்கோம்? வீக்கம். ஆமா, நீர்க்கோர்வையினால் வரக்கூடிய வீக்கம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தா வாதம் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். வாதம் அதிகரித்தல். வாதம் அதிகரித்தல் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை பருப்பு வகைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பருப்புகள் வந்து என்னன்னா நம்ம சாப்பிடும் போதே உள்ளுக்குள்ள போய் வாயுவை அதிகரிக்கக்கூடியவை. அதோடைய பண்பு அதுதான். அப்ப வாதம் அப்படின்னா காற்று அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. வாதம்னா காற்று, குளிர்ச்சி, இது மாதிரி நிறைய பொருள் உண்டு. இப்ப உள்ள போய் காற்றை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னா அந்த உணவு நம்ம, அதாவது வாதம் சார்ந்து இந்த முழங்கால் மூட்டு வலியில பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேலும் வந்து வலிகளை அதிகரிக்கும். அப்படின்னு அவங்க என்ன செய்யணும்னா பருப்பு வகைகளை கம்மி பண்ணிக்கணும். காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரியான இதை வந்து அதிகம் பண்ணலாம். ஏன்னா புரதச்சத்து அதிகமாகும் போது இந்த மூட்டு வலிகள், வாதம் சார்ந்த பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தொந்தரவா மாறும். அப்ப வாதம் சம்பந்தமாக நம்ம தனியாகவே ஒரு பதிவை நம்ம பண்ண போறோம், ஒரு விரிவான இதை பண்ணுவோம். இப்போதைக்கு சுருக்கமா பருப்பு வகைகள், அதாவது கேஸ் அதிகம் கொடுக்கக்கூடிய கிழங்கு வகைகள் உட்பட அந்த கடலை மாவு இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சில உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தா நம்ம சாப்பிடும் போதே கேஸ் அதிகம் தெரியும். சில கிழங்கு வகைகள் நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாமே இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்க வேணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்போ நமக்கு வந்து எது சரியான உணவு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா வாதத்திலிருந்து விடுபட்டலாம். ஆக இப்ப அந்த 5 விஷயங்களை பார்த்துருக்கோம். சக்தியின்மை, வயோதிகம், உடல் பருமன், நீர்க்கோர்வை, கடைசியா வாதம் அதிகரிக்கும். வயோதிகம் இன்னும் பார்க்கல. அப்போ வயோதிகத்தினால வரக்கூடியது அப்படிங்கும்போது ஏஜ் அதிகமாகும் போதே வந்து எலும்புகள் ஆஸ்டியோபொராசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலும்புகளை வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல ஆஸ்டியோபொராசிஸ், எலும்பு வலு இழப்பு. அந்த எலும்புகள்லயே அந்த பிக்சர்லாம் எடுத்து காமிப்பாங்க, ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தா இந்த எலும்புகள் அங்கங்க கோல்ஸா இருக்கும். உள்ள வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். சும்மா பாத்ரூம்ல எல்லாம் வெளியில வருவாங்க, வலிக்கு விட்டு அப்படி விழுந்து போனை வந்து கிராக் ஆயிடும். ஏன்னா நடுத்தர வயதுல, இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு மாதிரியான எலும்புகள் வந்து அவ்வளவு சத்துக்களோட இருக்காது, அவ்வளவு திடத்தன்மை இருக்காதுங்கிறதுனால மெலிசாயிரும். இன்னும் அங்கங்க கோல்ஸ் விழும்போது அது ரொம்ப மெலிதாயிரும். அப்போ வயது அதிகமாகி வயோதிகத்தினால வரக்கூடியது அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன வைட்டமின் டி அவங்க உடம்புல அதிகரிச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி கேரட்ல, கீரைகள்ல, ஒரு பால்ல மட்டும் இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கால்சியம் சத்து வேணும்னா பால் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், சிந்தட்டிக் பால்ஸ், அதாவது இயற்கையா கிடைக்கக்கூடிய பால், நாட்டு மாட்டு பால் அப்படின்னா ஓகே. இல்லைன்னா தேங்காய் பால் சாப்பிடலாம். தேங்காய் பால் நல்லது, தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதனால இது மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வரலாம். பாதாம் சாப்பிடலாம், முந்திரி சாப்பிடலாம், இது எல்லாமே வேர்க்கடலை சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து பார்த்தா அவங்களுக்கு இந்த எலும்புகளுக்கான சத்துக்களை வந்து அதிகரிச்சு கொடுக்கும். என்ன கேட்டா சூரிய ஒளியிலேயே நிறைய வைட்டமின் டி கிடைக்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதுல உள்ள இருக்கு. அப்ப இதையெல்லாம் அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த 5 விதமான காரணங்களால் வரக்கூடிய முழங்கால் மூட்டு வலிகளுக்கு இயற்கையான வழிகள்ல வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம். இது இல்லாம வாரம் ஒரு தடவை எண்ணெய் குளியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப அருமையான விஷயம். இப்ப பொதுவாகவே தேரையருடைய மருத்துவ பாரத்துல குறிப்பிட வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளியல், வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் குளியல் பண்ணணும்னு அவருடைய மருத்துவ பாரத்துல சொல்றாரு. இப்ப நம்ம வாரத்துக்கு 2 தடவை இல்லாட்டியும் பரவாயில்ல, வாரத்துல 1 தடவை எண்ணெய் குளியல் நல்ல நிலை ஆயில் பாத்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னா இதன் வழியாகவும் வந்து எலும்புகளுக்கான சத்துக்கள் நிறைய கிடைக்கும். தோல் வழியாக வந்து விட்டமின் டி வந்து நிறைய கிரகிச்சுக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வரும்போது நிச்சயமா முழங்கால் மூட்டு வலிகள் வந்து விடுபட்ட முடியும் இயற்கையான வழியில. இது ஒரு 0 பட்ஜெட் செலவே கிடையாது. ஓகே, இந்த பதிவு மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஏமா